மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சி தியாகதுருகம் சாலையில் உள்ள ஏகேடி தனியார் பள்ளி எதிரே சென்று கொண்டிருந்த லாரி திடீரென தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியையும் காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. கள்ளக்குறிச்சி தியாகதுருகம் சாலையில் உள்ள ஏகேடி தனியார் பள்ளி எதிரே சென்று கொண்டிருந்த லாரி திடீரென வெடித்து தீப்பற்றி எரிந்து வருவதால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதனால் பொதுமக்களும் பீதி அடைந்திருக்கிறார்கள். இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். கள்ளக்குறிச்சியிலிருந்து தியாகதுருகம் செல்லும் சாலையில் ஏகேடி தனியார் பள்ளி எதிரே உள்ள சாலையில் ஒரு லாரி ஒன்று, காலியான லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த லாரி திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் சிறிது தூரம் அந்த லாரியை இயக்கி வந்த லாரி ஓட்டுநர் இறங்கி தப்பித்து ஓடிவிட்டார். பின்னர் திடீரென அந்த லாரி பயங்கர தீயாக பற்றி எரிந்து திகுதிகுவென எரிந்து அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியது. இதனால் அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் மற்றும் கடை வைத்துள்ளவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடி சென்று விட்டனர். அந்த லாரி எப்படி எரிந்தது, அந்த லாரி திடீரென தீப்பற்றி எரிவதற்கான காரணம் என்ன என்பது குறித்து கள்ளக்குறிச்சி போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கு தீயணைப்பு துறையினர் தற்போது அந்த லாரி எரிந்ததை அணைத்து வருகின்றனர். நீண்ட நேரமாக போராடி லாரியை அணைக்க அவர்கள் கட்டுக்குள் கொண்டு வர நினைத்த நிலையில், ஆனால் லாரியை அணைக்க முடியாத நிலையில் ரசாயனம் கலந்த தண்ணீரை பீச்செடுத்து தற்போது லாரியை தீப்பற்றியதை அணைத்து வருகின்றனர். இந்த தீ சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ்.